ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம குமாருக்கு என்னதான் முத்துச்சுடர் கூட நிச்சயதார்த்தம் நடந்திருந்தாலையும் நம்ம அரசியை மறக்க முடியாம குமார் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது, இந்த கல்யாணம் நடந்தா கண்டிப்பா நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து அரசி வராங்க. வந்த உடனே சரவணன் புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்க பாரு அரசி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அரசி. குமாரும் சரி, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப பாவம். அந்த தங்கமயிலோட குடும்பத்தில் இருக்கிறவங்க இங்க வந்தா அவங்க ரொம்ப ரொம்ப காயப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம இந்த நிச்சயதார்த்தம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அரசி அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கவும், இங்க பாருங்கண்ணே, யாருக்கு யாரு கூட கல்யாணம் நடந்தா நமக்கு என்னென்ன, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை, எதுக்காக நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல அரசி, அந்த குடும்பம் அவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பம். அந்த குடும்பத்தில் நான் போய் வாக்கப்பட்டு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது பத்தாதா, குமாரும் கஷ்டப்படணுமா? இங்கே பாருங்கண்ணே, நீங்கள் நினைக்கிற மாதிரி குமார் ஒன்றும் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் கிட்ட சொல்லவும், சரவணன் இருந்துட்டு ஒரு சில விஷயத்த நம்ம அரசிக்கு புரிய வைக்கிறாங்க. புரிய வச்ச உடனே நம்ம அரசிக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஐயோ அண்ணன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு அதாவது ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அரசி இருந்துட்டு அதாவது கடை வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாங்க. அந்த வழியில் நம்ம குமார் ரொம்பவே குடிச்சிட்டு அரசி ஞாபகமா, அரசி என்னை எதுக்காக அரசி ஏமாத்தின, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை கொடுமைப்படுத்துறதுக்காகலாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ஒரு ராணி மாதிரி வச்சுக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது உன்கிட்ட எப்படி சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு எதுவுமே எனக்கு புரியல அரசி அப்படின்னு அவர் பாட்டுக்கு புலம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அரசி இருந்துட்டு, என்னவ இப்படியெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம அரசி மனசுக்கு தோண ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அரசி இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, உனக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல, எதுக்காக என் பேரை சொல்லி ஊர் முழுக்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா மற்றவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? இங்கே பாரு, என்னோட பேரை சொல்கிறத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லவும், அரசி நீ என்கிட்ட வந்து பேசுகிறிய அரசி, இங்கே பாரு அரசி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசி, எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னு எனக்கு முறையில்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அரசி. இப்போ பார்த்தியா என்னோட நிலைமை எந்த நிலைமையில இருக்குதுன்னு? இங்கே பாரு அரசி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அரசி, உன்கிட்ட நான் எப்படி பேசுறது, எப்படி பேசுனா உனக்கு பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியல அரசி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வச்சுக்கணும் தான் ஆசைப்படுறேன், ஆனா நீ தான் இதுக்கு எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லவும், அரசி என்ன நினைச்சாங்க ஏது நினைச்சாங்கன்னு தெரியல. இங்க பாரு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சந்தோஷமா என்னை வச்சுப்பியா, அதே மாதிரி என் அப்பா என்னோட அம்மா என் குடும்பத்தை கூட சண்டை போட மாட்டியா அப்படின்னு நம்ம அரசி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம குமாருக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. அரசி கண்டிப்பா அரசி, அத்தைக்கூடையும் மாமா கூடயும் நான் சண்டையே போட மாட்டேன், இனிமேல் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அரசி அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிவா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோவிலில் போய் தாலியை கட்டிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம இந்த விஷயம்லாம் பாக்கியத்துக்கு தெரிஞ்சு பாக்கியம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இங்கே வந்து சரவணன் குடும்பத்தில், அதாவது பாண்டியன், சரவணன், கோமதி, மீனா, ராஜி, அது கதிர் அப்படின்னு எல்லாருமே பயங்கர கோபத்தில், இந்த பக்கம் நம்ம சத்திவேலு, முத்துவேலு எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக அப்படியே பரபரப்பாக இருக்காங்க. ஏன்னா அரசு இப்படி ஒரு முடிவு எடுத்து குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இல்லையா, இதனால் எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருப்பா அரசி, என்னப்பா அரசி இதெல்லாம், இவன் ஏதாவது உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததே அண்ணனுக்காக தான்ப்பா, அண்ணன் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்துச்சுப்பா, அண்ணன் வருத்தப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரும் இந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக அண்ணன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்துச்சு, அண்ணனை என்னால் எப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, இந்த குமாருக்கு அந்த முத்துச்சுடரை கல்யாணம் பண்ணி வச்சாதானே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, அதனால தான்ப்பா இவனை நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம பாண்டியன் கிட்ட சொல்லவும், நம்ம
நம்ம பாக்கியம் அந்த நேரம் வந்து பார்த்த உடனேயே அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. சுடரு, இங்கே பாரு சுடரு, உன்னோட வாழ்க்கையை இப்போ எவ்வளோ ஒரு தீர்த்து பறிச்சுட்டு போயிட்டா. இங்கே பாருடி, உனக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சும் எப்படி என் மாப்பிள்ளையே நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்கே பாரு, முதல்ல உன் கழுத்தில் இருக்கிற தாலியை கழட்டி கீழே போடுடி அப்படின்னு கோபமாக கத்தவும், இங்கே பாருங்க, அவர் என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு, அவர் தான் என்னோட புருஷன், இதுக்கு மேலே அவர் மேலே நீங்கள் உரிமை கொண்டாடுறதுல நியாயமே கிடையாது, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கோபமாக அரசி பேசவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்த முத்துச்சுடருக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம தங்கமயில இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போ நடந்துக்கிற விஷயம் தான் கரெக்டான விஷயமா, அந்த குமார் நல்லவனே கிடையாது, ஆனால் நல்லவனே கிடையாதவனை எப்படி அரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரியல. அரசி எதுக்காக அது அரசி இப்படி ஒரு முடிவெடுத்த? இவன் நல்லவனே கிடையாது, உன்னோட வாழ்க்கையை எதுக்காக நீயே அழிச்சுக்கிட்ட? என்னோட தங்கச்சியை இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க கொடுக்க கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ எதுக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு நம்ம தங்கமயில் ஒரு பக்கமும் கேட்கவும், இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது பழனி இருந்துட்டு, இங்கே பாரு பாரசி, நீ பண்ணி வச்சிருக்க வேலை எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக இருக்குமா, ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்த? இங்கே பாருங்க சித்தப்பா, இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தான் நிறைய விஷயம் நடக்கக்கூடாமல் தடுக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் சித்தப்பா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம அரசு இருந்துட்டு முத்துச்சுடர்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், இந்த கல்யாணத்தில் உங்களுக்கு துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதே மாதிரி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது ஒத்துக்க வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருப்பீங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துவீங்கன்னா எனக்கு தெரியும். ஆனால் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா கண்டிப்பாக என்னோட மாமாவும் சரி, இப்போது இங்கே நின்றுட்டுருக்காரு இவரும் சரி, உங்களை யாரும் சும்மா விட மாட்டாங்க. நிறைய பிரச்சனை எங்கள் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் இந்த வீட்டுக்குமா நடந்துக்கிட்டே தான் இருக்கும், அதனால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இவன் எப்போ திருந்தி நல்லவனாக வாழ்கிறானோ அப்போ தான் இவன் கூட சேர்ந்து வாழ்கிறதில் வாழணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இவன் தாலி கட்டினா மட்டும் எனக்கு புருஷன் ஆகிட மாட்டான், இவன் இனிமேல் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தான் இவன் கூட சேர்ந்து வாழ்றதுலே நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இங்கே பாரு அரசி, எதுக்காக அரசி இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ இப்படி ஒரு முடிவெடுத்தது மிகப்பெரிய தப்பு அரசி, வேண்டாம் அரசி, அவன் கட்டின தாலியை தூக்கி போட்டுட்டு வா. இங்கே பாருங்க, நான் பண்ணது தப்பா சரியா நல்லா எனக்கு தெரியல, ஆனால் என் குடும்பத்துக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. என் குடும்பத்தில் இருக்கிற யாரும் இனிமேல் எந்த கஷ்டமும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது, அதுக்கு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இவனை திருத்தினா மட்டும் தானே இனிமேல் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அடியே கூறு கெட்டவளே, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவனை திருத்துறதுக்கு நீ யாரடி? அவன் எப்படி ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு போகிறான், உனக்கு என்னடி? இங்கே பாருங்கம்மா, இதுதான் சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சுமா, அதனால தான் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அரசி நம்ம பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பாண்டியனும் கோமதியும் அப்படியே தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சத்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருடா பரதேசி, உன்னோட பொண்ணு என்னோட பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கை போயிடுமே, இந்த பணக்கார வாழ்க்கை வேற ஒருத்தி எவளாவது வந்து வாழ்ந்துட போகிறாளே அப்படின்னு நினச்சி உன் பொண்ணே என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எனக்கு ஒரு சந்தோஷம் தான், என் பையனுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணு வந்ததான் என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தவிர மற்றபடி எதுவுமே எனக்கு பிரச்சனையே கிடையாது. உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்படுவானாலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக எங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நம்ம அதாவது சத்திவேல் சொல்லவும், இதை கேட்ட நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் ரொம்ப கோபமாக சத்திவேலோட சத்தியை பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பையனை எனக்கு எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னு எங்ககிட்ட வந்து வாக்கு கொடுத்தீங்களா இல்லையா? ஆனால் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லை? நீங்கள் அந்த பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை
கழட்டி போட்டுட்டு என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணுக்கும் சரி எங்கள் பையனுக்கும் சரி முறையே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, என் பையனுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனால் இப்போது முறை உள்ள ஒரு பொண்ணவே என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருக்கிறப்போ எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் என் பொண்ணுக்கு ஒரு முடிவை சொல்லலைன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருமே நிம்மதியாக இருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார வச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, என்னம்மா பண்ணுவ நீ, என்ன பண்ணுவேன், இங்கே பாரு சக்தி, அதனால தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இந்த சம்மந்தம் நமக்கு வேண்டான்னு. நீ கேட்டியா, தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு இருந்தோம், நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கண்ணே, இவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படின்னு தெரியும். இங்கே பாருங்கம்மா, நடந்து போச்சு. இனிமேல் நடந்ததை பற்றி யோசிக்காம இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் யோசிங்க. இங்கே பாருங்க, எப்படி யோசிக்க முடியும், இந்த பொண்ணை பாருங்க, இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, அந்த பையன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு ஊரே பேசணும். என் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாமல் என் பொண்ணு வாழை வெட்டியாக வீட்டிலே இருக்கணும்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? நாங்கள் உங்ககிட்ட உங்கள் பையனை கொடுங்க என் பொண்ணுக்கு அப்படின்னு நான் கேட்டேன்னா நீங்களாக தானே என் பொண்ணை கேட்டீங்க. இப்போ என்னடானா என் பொண்ணை ஊர் முன்னாடியும் உலகத்து முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்க வைக்கிறீங்களா நீங்கள்? உங்களுக்கு மனசாட்சினதை ஒன்று இல்லவே இல்லையா அப்படின்னு பயங்கர சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு அரிசி, இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தேவையா அரிசி, இங்கே பாருங்கண்ணே, இந்த கல்யாணம் நடக்கலைன்னா அந்த கல்யாணம் நடந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்கண்ணே. இப்போ மட்டும் நான் சந்தோஷமாக இருந்துருவேன் அரிசி, எதுக்காக அரிசி இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு போக போக புரியும்ண்ணே நான் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பதான் இருந்துட்டு அரசிக்கிட்ட இங்கே பாருமா அரிசி, ஏமா அரிசி இப்படி ஒரு முடிவு எடுத்த, அன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் உங்ககிட்ட கேட்கும்போதே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தா ஜாமுன்னு ஊர் அறிய நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம்ல அரிசி. ஆனால் நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்து திடீர்னு இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு நிற்கிறீங்க, எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தை அதையே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது கிடையாது. இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டுமே யோசிக்குமோமே. இங்கே பாருங்கப்பா, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் 2 பேரும் என் மேலே பயங்கர கோவத்தில் இருப்பீங்க, என் கூட பேச மாட்டீங்கன்னு கூட எனக்கு தெரியும். நான் பண்ணது உங்களுக்கு ஒரு நாள் சரின்னு படும், அப்போது நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசுவீங்கப்பா, கண்டிப்பாக பேசுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன்ப்பா. அது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையும் நான் தொடங்க மாட்டேன். நீங்கள் எப்போ எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், தீர்க்க ஆயுசாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டோம். கண்டிப்பாக இவனை திருத்தி நல்லவனாக ஆக்கிறது என்னோட பொறுப்புப்பா, நீங்கள் கவலையப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா அத்தை, நான் இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே தப்பு தான். தப்பு பண்ணது நான் வளர்ந்த விதம் அப்படி. என்னோட அப்பா உங்கள் மேலே நீங்கள் எனக்கு எதிரி, உங்களால் நம்ம குடும்பம் எவ்வளவோ அசிங்கப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு என்கிட்ட எதையோ சொல்லி என் மனசில் ஒரு விதையை விதைச்சி வச்சுட்டாரு. அதனால தான் இத்தனை நாளாக அப்படி இருந்தேன். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அத்தைக்கும் பிடிச்சி தான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கல்யாணம் பண்ணதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் என்னோட அப்பாவும் பெரியப்பாவும் தான் உங்கள் மேலே 30 வருஷமாக இப்படி கோவத்தில் இருந்தது நியாயமே கிடையாது. எனக்கு அது இப்போ புரிஞ்சது. நீங்கள் எப்போ மனசு மாதிரி எங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நம்ம குமாரும் ரொம்ப நல்லவன மாதிரியே பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியம் இருந்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கே, நீங்கள் 2 குடும்பம் ஒன்று சேர்ந்துட்டா இப்போது என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகிறது, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னனா இல்லையா, இல்லைனா என் பொண்ணை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சத்தி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ நம்ம அடிக்கடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இங்கே பாரு, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு இருந்திருக்கு, அதனால் இந்த கல்யாணம் அப்படியே நின்று போச்சு. அதனால் இதை பற்றி திரும்பவும் யோசிக்காம முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமேல இருந்துட்டு, இங்கே பாருமா, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு தான் இருந்தேன், ஆனால் இந்த கல்யாணம் நின்றதில் எனக்கு சந்தோஷம்தான்.
ஆனால் இந்த கல்யாணத்தில் அரசி போய் மாட்டிக்கிட்டாளேன்னு நினச்சி தான் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். இங்கே பாரு அரசி, நீ என்னதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாலையும் என் மனசுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது. உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சாவே என் மனசு ரொம்ப ரொம்ப பாடுபடுது. என் தங்கச்சி இந்த வாழ்க்கையை எப்படி வாழ போகிறாளோ, எப்படி பட போகிறாளோன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் என்னோட அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சண்டை போடாத நாளே கிடையாது. இவங்க 2 பேரும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனால் நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தனே எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். இனிமேலாச்சு உன்னோட புருஷனை நல்லபடியாக திருத்தி நல்லவனாக மாற்றி நல்லபடியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாணிக்கத்துக்கிட்டேயும் பாக்கியத்துக்கிட்டேயும் இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் இப்போ வரல, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை, முதல்ல வாங்க அப்படின்னு இந்த பக்கம் பாக்கியத்துக்கிட்டையும் நம்ம மாணிக்கத்துக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தங்கமயில். நம்ம பழனி இருந்துட்டு குமார்கிட்ட போயிட்டு, இங்கே பாருடா குமார், இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த ஏதுன்னதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீ அரசியை கல்யாணம் பண்ணியிருக்க. அரசியை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு பிறகு நீ எந்த தப்புமே பண்ணக்கூடாது. ஒரு நல்ல மனுஷனா நல்லவனா வாழ்ந்து காட்டணும். இங்கே பாருங்க சித்தப்பா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். பெரியப்பாவை தள்ளி விட்டது, அந்த பழியை தூக்கி நான் கதிர் மேலே போட்டது அப்படின்னு நான் மிகப்பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அதுக்காக நான் இனிமே தப்பு பண்ண போகிறேன்னெல்லாம் இல்லை. இனிமேல் நான் நல்லவனாக திருந்தி வாழ போகிறேன். நான் பண்ண தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன். நான் எப்போவே உணர்ந்துட்டேன். அது என்னோட அப்பா தான் என் மனசில் ஒரு நெஞ்சை வளர்த்து வச்சதுனால எப்போவுமே மனசில் ஒரு நீங்கள் எதிராளி குடும்பம் அப்படின்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போது அது சுத்தமாக கிடையாது. அது என்னோட பொண்டாட்டியோட குடும்பம் அப்படின்னு மட்டும்தான் என் மனசில் இருக்குது. நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அரசியை பற்றி. கண்டிப்பாக அரசி எங்கள் வீட்டில் ராணி மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாறி இருந்துட்டு அதாவது கோமதி கிட்டே போயிட்டு, இங்கே பாரு கோமதி, உன் பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான்னுலாம் நினைக்காத. நான் இருக்கேன். உங்கள் அண்ணன் இருக்காரு, எல்லாருமே ரொம்ப நல்லா பார்த்துப்போம். நீ இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு என் பொண்ணோட வாழ்க்கை போயிடுச்சுன்னெல்லாம் வருத்தப்படாத. என் பையன் பண்ணது எல்லாமே தப்பு தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அவன் மன்னிக்க முடியாத தப்பாக தான் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவன் கூட அரசியை சேர்ந்து வாழ சொல்லுங்களா. நீங்கள் வாழ சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குவாங்க. இல்லைனா நீங்கள் இந்த வாழ்க்கையை தொடங்கி வைக்கிற வரைக்கும் அவங்க இந்த வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. சின்ன சிறுசு தானே, அவங்கள மன்னிச்சிட்டிங்கன்னா அவங்களோட மனசும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம கோமதி கிட்டே சொல்லவும், இங்கே பாருங்கண்ணே, நான் உங்ககிட்ட கோவமாக பேசக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கேன். என்னதான் இருந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு பையனை உங்கள் பொண்ணு இப்படி ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்றா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ என் பொண்ணே இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பான்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலையும் என்னால் ஏற்றுக்க முடியாமல் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னால் இவங்க 2 பேரையும் ஏற்றுக்கவே முடியாது. இங்கே பாருங்கள், முதல்ல வாங்க, இங்கே நின்று அவளை பார்க்க என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு பாண்டியனை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு அத்தை கூடயே பின்னால் போய், அத்தை இங்கே பாருங்க அத்தை, வருத்தப்படாதீங்க அத்தை, அரசி ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு தெரியுது. ஆனால் அது என்ன காரணம் தான் தெரியல. இங்கே பாருடி, என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், நம்மக்கிட்ட அந்த ஏதாவது ஒரு வார்த்தையாவது வந்து சொல்லியிருக்கணும் இல்லடி. சொல்லியிருந்தா நம்ம எதுவும் பண்ணி வச்சுருக்க மாட்டோமா? இங்கே பாரு, அவளோட விருப்பத்துக்கு தானே அவள் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தா. இனிமேலும் அவளோட விருப்பத்துக்கு மாறா நாங்கள் ஏதாவது பண்ணுவோமாடி? அவள் ஏன்டி இப்படி ஒரு விஷயத்த பண்ணா? இனிமே ஊருக்குள்ளே நம்மளால் தலை காட்ட முடியுமா? எப்படி ஊருக்குள்ளே நம்ம வெளியே போக முடியும்? கண்டிப்பாக போகவே முடியாது. அப்படி ஒரு விஷயத்த அவள் பண்ணி வச்சுட்டாளேடி. 2வது முறையாக அவங்க அப்பாவையும் என்னையும் தலகுனிய வச்சுட்டாளேடி. இவளை நம்பி இவளை படிக்க வேற அனுப்பி வச்சோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, அரசி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா கண்டிப்பாக குமார் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவளை போக்குலேயே விடுங்கத்த, கண்டிப்பாக அவள் சந்தோஷமாக வாழ்வா அப்படின்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் அரசியை நினச்சி வருத்தப்படாதீங்க. அந்த வீட்டில் உங்கள் பெரிய அண்ணன், அப்பத்தா, அதுக்கப்புறம் உங்கள் அண்ணிங்க, சித்தப்பா அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக
அவங்க எல்லாரும் அரசியை நல்லாவே பார்த்துப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நமக்கு அதிர்ந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அரசி பண்ணியிருக்க வேலைக்கு எனக்கும் ரொம்ப 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 கோவம் வருதுமா. அவளை கொன்று போடணும் போல இருக்கு. இருந்தாலையும் அவள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலேம்மா, இதுக்கப்புறம் நம்ம என்னம்மா பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி அவளை கழுத்தில் தாலியை கட்டிட்டு வந்தா. ஆனால் இந்த முறை அவன் தாம்மா தாலியை கட்டியிருக்கான். இங்கே பாருங்கம்மா, கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதனால் இந்த விஷயத்த நம்ம இப்படியே விடுறதாம்மா நல்லது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். இந்த விஷயத்த இப்படியே விட்டுட்டு நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கதிர் மேலே போய் சாஞ்சுக்கிட்டு கதறி கதறி நம்ம கோமதியை அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, திரும்ப திரும்ப அதையே நினச்சி அழுதுகிட்டு இருக்காத. அரசி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போய் தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக அந்த காரணம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அவ கூட பேசுவோன்னு சொல்லியிருக்கா. அந்த காரணம் தெரிகிற வரைக்கும் நம்ம அவ கூட பேசாமல் இருப்போம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அரசி இருந்துட்டு குமார் கூட ஆரத்தி எடுத்துட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியம் இருந்துட்டு, நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்க, அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு சாபம் விட ஆரம்பிச்சுறாங்க நம்ம பாக்கியம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தங்கமையில் இருந்துட்டு, மா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாம்மா உனக்கு? இப்போ தான் புதுசாக 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து இப்படி சாபம் விட்டுட்ருக்கே, அந்த சாபம் எதுவுமே பழிக்காது, முதல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே இழுத்துக்கிட்டு போய் ஆட்டோவில் உட்கார வச்சு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம அரசிக்கும் குமாருக்கும் ஹாரத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம மாறி இருந்துட்டு, இங்கே பாருமா மருமகளே, நீ என் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை, என்னோட பையன் தப்பு பண்ணியிருக்காந்தாம்மா, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. அவனை முழுசாக திருத்த வேண்டியது உன்னொரு பொறுப்பு. நீ அவனை பற்றி அவனுக்காக நீ என்ன முடிவு எடுத்தாலும் உன் கூட நான் நிற்பேன், நீ கவலையப்படாத. இந்த வீட்டில் யார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாலாம் யோசிக்காத. இதுக்கு முன்னாடி நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளா எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் வந்திருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நீ கவலையப்படாத அப்படின்னு ரொம்பவே சாஃப்டாக சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கத்த, நானும் மனசார தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீட்டோட மருமகளாக இனிமேல் கண்டிப்பாக நான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி வந்த மருமகளை மாதிரி நான் இப்போ இருக்க மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நானாக தாலி கட்டிக்கிட்டு வந்தேன், ஆனால் இந்த முறை உங்கள் பையன் என்னோட கழுத்தில் தாலி கட்டியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராமல் உங்கள் பையனை திருத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, இங்கே பாருமா, என் பையனை திருத்துறேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு எதையோ சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பழி வாங்கிறதுக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னோட மாமனார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு தாய் மாமாவும் கூட. அப்படி இருக்கும்போது உங்களை எதுக்காக நான் பழி வாங்க போகிறேன்? உங்கள் மடியில் உக்காந்து காது குத்தணும் அப்படின்னு நிறைய ஃபங்க்ஷனு, நிறைய விஷயங்களாம் உங்ககிட்டேருந்து நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு விஷயம் கூட உங்ககிட்டேருந்து எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. இருந்தாலும் உங்கள் மேலே எனக்கு கோவமெல்லாம் கிடையாது. அடிக்கடிக்கு எங்கள் குடும்பத்து மேலே நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருந்தீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் பையன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அதை விட எங்கள் அம்மாவும் சரி என் அப்பாவும் சரி எந்த தப்பும் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க 2 பேரும் மேலே நீங்கள் ரொம்ப கோவத்தில் இருக்கீங்க. உங்கள் பையன் பண்ண தப்பை விட என்னோட அம்மாவும் என் அப்பாவும் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்களே என்ன? நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சிங்களானாவே கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு புரியுமாமா. புரிஞ்சதுக்கப்புறம் என் அம்மா மேலேயும் சரி என் அப்பா மேலேயும் சரி உங்களுக்கு கோவம் வரவே வராது. அவங்க மேலே பாசம் மட்டும்தான் வரும். கண்டிப்பாக இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், கொஞ்ச நேரம் யோசிங்க மாமா. இங்கே பாருங்கள், எல்லாரும் எங்களை 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக 2 பேருமே ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆசீர்வாதமும் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குமார் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதுக்கப்புறம் அப்பத்தா கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அப்பத்தா, நீ எப்படியாவது அரசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு அரசியே எனக்கு பொண்டாட்டியே வந்துட்டா. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு, அரசிமா இங்கே பாரியா குமார் 2 பேரும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்கயா அப்படின்னு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்ச உடனே நம்ம குமார் இருந்துட்டு அரசிக்கிட்ட, இங்கே பாருமா, இங்கே
பாரு அரசி, நீ என்ன எதுக்காக எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்கே பாரு, நீ எப்போ நல்லவனா திருந்தி என் மனசுக்கு நீ நல்லவன் திருந்திட்ட, நீ பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நீ நல்லவன் ஆயிட்ட அப்படின்னு எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் அவங்க கூட சேர்ந்து வாழ்வேன். அது வரைக்கும் நீ என் நிழலை கூட தொடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமா அரசி, உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன். நீ எனக்கு பொண்டாட்டியாக வந்துட்டல, எனக்கு பொண்டாட்டியாக இருக்குல்ல, அது மட்டுமே எனக்கு போதும். வேறு எதுவுமே வேணாம். நீ எப்போ என்னை ஏற்றுக்குறியோ அப்போ ஏற்றுக்கோ. அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இனிமேல் உங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கிட்டேயோ நான் யாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகவே மாட்டேன். எல்லாரும் நம்ம குடும்பமாக தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அரசிக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த பக்கம் நம்ம சக்திவேல் இருந்துட்டு அரசி சொன்னதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அரசி சொன்னதும் ஒரு வகையில் சரிதானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த கதையை அப்படியே ஸ்மூத்தாக எல்லாருமே ஒன்று சேர்கிற மாதிரி அப்படியே முடிக்கலான்னு பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.